வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது. நான் உங்கள் சிங்கம். தினமணி நாளிதழில் இடம்பெற்ற நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். 20 மார்ச் 2020க்கான தேதி உரிய நடப்பு நிகழ்வு. 21ஆம் தேதிக்கான ஒரு நடப்பு நிகழ்வு அடுத்த வீடியோவில் அப்லோடு செய்யப்படும். வளைகுடா எரிவாயு மையங்கள் மீது ஈரான் தீவிர தாக்குதல். ஈரான் அமெரிக்கா போர் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமானது மட்டத்தில் பார்த்துடலாம். இதில் ரெண்டா ORS ORS பெயரிலான பானங்கள் நீர்ச்சத்து இழப்பை தடுக்காது அப்படின்ட்டு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கு. வர்த்தக பெயரில் உப்பு சர்க்கரை கரைசலை தான் ORS அப்படிம்பாங்க. இது நீர் இழப்பு, நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நீர் இழப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் இந்த உப்பு சர்க்கரை கரைசல் ORS. இது எல்லாமே யூஸ் ஆகாது. இதுக்கு ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபார்முலா அடிப்படையில் இதை உருவாக்கியிருப்பாங்க. இது எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான், கலவை இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்தை தடுக்கக்கூடிய உண்மையான ORS இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோக 104 அப்படிங்கிற இந்த தமிழக அரசோடைய உதவியின் அடிப்படையில் நீங்கள் 24 நேரமும் கால் செஞ்சு மேலே ஏதாவது தகவல் வேணுன்னா தெரிஞ்சுக்கலாம். மருத்துவம் உதவி தொடர்பான தகவல்களை இந்த 104 அப்படிங்கிற நம்பர் சொல்லும். அடுத்து திருக்குறள். எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரே வேண்டா உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது. எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரே வேண்டா உலகு அப்படிங்கிறாப்புல வள்ளுவர். ஏன்னா செய்யக்கூடிய செயலில் உறுதி இருக்கணும், தொழிலில் உறுதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்திய மின்துறையில் முதலீடு. பிரதமர் மோடி அழைப்பு. என்ன அப்படின்னா, டெல்லியில் மத்திய மின்சாரத்துறை சார்பில் பாரத மின்சார உச்சி மாநாடு 2026 வியாழக்கிழமை நடைபெற்றிருக்கு. எங்கே? டெல்லியில் நடந்திருக்கு. மத்திய மின்சாரத்துறை சார்பில் அதில் பங்கேற்ற மோடி தான் இந்தியாவுடைய மின்துறையில் உலக அளவில் இருந்து முதலீடு செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாப்புல. 2047ஆம் ஆண்டுக்குள்ளே வளர்ந்த பாரதம் என்ற கண்ணோட்டத்தை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களின் முக்கிய கனவாக இருக்குது. அடுத்து குழு மத மாற்றத்துக்கு ஆயுள் தண்டனை. சத்தீஸ்கர் பேரவையில் மசோதா நிறைவேற்றும். குழு மத மாற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வழிவகுக்கும் மத சுதந்திர மசோதா 2026 சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு குழுவாக மதம் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இது இந்த சட்டத்திட்டத்தோடைய நோக்கம். கட்டாய மத மாற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மகாராஷ்டிரா பேரவையில் இப்போ அறிமுகப்படுத்தி நிறைவேற்றிருந்திருப்பாங்க. மேலவையில் நிறைவேறிருக்கும். அதன் அடிப்படையில் சத்தீஸ்கர்லேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன தண்டனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 10 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பாங்க, 25 லட்சம் அபராதம் விதிப்பாங்க. இதே குற்றத்தில் அரசு பணியில் இருக்கிறவங்க ஈடுபட்டாங்கன்னா 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும். இது தவிர்த்து மற்ற முறைகளில் மதம் மாற்றம் பண்ணாங்கன்னா 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் அபராதமும் விதிப்பாங்க. குழந்தைகள், பெண்கள், மனநலன் பாதிக்கப்பட்டோர் அல்லது பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர் அல்லது இதர பிற்படுத்தப்பட்டவர்களை மதம் மாற்றம் செய்தால் 10 முதல் 20 வருஷம் சிறை தண்டனை, 10 லட்சம் அபராதம்.
மத மாற்றத்திற்காக திருமணமோ அல்லது திருமணத்துக்கான மத மாற்றமோ செய்யப்பட்டிருந்தால் அந்த திருமணம் செல்லாது என தெரிவிக்கப்பட்டது. திருமணத்துக்காண்டி மதம் மாறினீங்கன்னா அந்த திருமணம் வந்து செல்லாது அப்படிங்கிறத வந்து நிறைவேற்றிருக்காங்க சத்தீஸ்கர் பேரவையில். அடுத்து மிக முக்கியமானது, உலகின் மகிழ்ச்சிகர நாடுகளில் இந்தியாவுக்கு எத்தனை தடவை 116வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. உலகின் மிக மகிழ்ச்சிகர நாளில் 116வது இடம் இந்தியாவுக்கு வந்து 116வது இடம். பின்லாந்து வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்திருக்கு. அதாவது மொத்தம் வந்து கடந்த ஆண்டு வந்து 118வது இடத்துல இருந்து இந்தியா வந்து இந்த வட்டம் 116வது இடத்துக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்குது. சர்வதேச மகிழ்ச்சி தினம் இப்போ கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 20ஆம் கொண்டாடுறாங்க சர்வதேச மகிழ்ச்சி தினம். அமெரிக்காவுடைய கலப் ஆய்வு நிறுவனம் மற்றும் ஐநாவுடைய நிலையான வளர்ச்சி தீர்வுகள் அமைப்பு வந்து இணைந்து வந்து இதை வெளியிடுது. அமெரிக்கா வந்து 23வது இடத்துல இருக்குது. 2024 126வது இடத்துல இருந்திருக்கு. தனிநபர் சராசரி உற்பத்தி, சுதந்திரம், நன்கொடைகள், ஆரோக்கியமான ஆயுட்காலம், ஊழலற்ற நிர்வாகம் என பல்வேறு காரணிகள் அடிப்படையில் பின்லாந்து மகிழ்ச்சினால இங்கே தான் பின்லாந்து வந்து முதலிடத்தில் விளங்குது. அடுத்து 2 குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள குடும்பத்துக்கு 25,000 ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படின்னு ஆந்திர முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறாப்புல. அதில் 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்றுள்ள குடும்பத்துக்கு 25,000 ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாப்புல. நம்ம இது சமூக நிலைத்தன்மையை பெறுவதற்கு ஒரு தம்பதிக்கு 2.1 அப்படிங்கிற விதத்தில் குழந்தைகள் இருக்கணும். ஆனால் மாநிலத்தில் இருந்த விகிதம் 1.5 விகிதமாக வந்து குறைஞ்சிருக்கு எங்கள் ஆந்திராவில். இதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது சிறந்தது. 2 குழந்தைகள் இருக்கலாம், 3 குழந்தைகள் வேண்டாம் என்று நான் கூறினேன். ஆனால் இப்பொழுது அதை தலைகீழாக மாற்றுகிறேன். ஒரு குழந்தை போதாது, 2 குழந்தைகள் இருப்பது நல்லது, 3 குழந்தைகள் இருப்பது மேலும் சிறந்தது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறாப்புல. இதன் அடிப்படையில் தான் 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்றுள்ள குடும்பங்களுக்கு இந்த கொள்கையின் கீழ் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாப்புல. இன்றைக்கி தினமணியில் இடம்பெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்தோம். கண்டிப்பான முறையில் தொடர்ச்சியாக வந்து நான் டெய்லி நியூஸ் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சிக்கிறேன். என்னுடைய வேலைப்பொருள் காரணமாக வந்து என்னால் முடியலை. சாரி. நன்றி.